ஹலோ 11th பசங்களா, நீங்க குவார்டர்லி எக்ஸாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு யாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே 12th தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. உங்களுக்காக 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குவார்டர்லிக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் தான் சிலபஸ்ல இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் செப்பரேட்டா பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துட போறேன். இப்போ நீங்க புக் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து 0.5 ஸ்பீட்ல வச்சுட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் பேஜா இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி கூட ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சிங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பர் ரிவைஸ் பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிக்கலாம். 90க்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 70யாவது நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியஸ்டான சாப்டர் தான். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸாம்பிள் 1, 7, 9, 21 எல்லாமே 2 மார்க்ஸில் வந்துடும். எக்ஸைஸ் 1.1ல 5, 7, 8, 1.2ல 8, 1.3ல 9 and 13. ஓகேவா? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 10, 11, 13, 22, 23, 27 and 30. எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும் 1.1ல 6, 1.2ல 1 and 5, 1.3ல 8 and 19, 1.4ல 7th கொஸ்டின். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், அதிகமாக கொஸ்டின்லாம் கொடுக்கல. 5 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 2, 5 and 30. எக்ஸைஸில் 1.2ல 2, 3, 5, 1.3ல 10, 12, 2 and 3, 1.4ல 6 and 7. ஓகேவா? இப்போ சாப்டர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ரா. இந்த பேசிக் அல்ஜிப்ரா நீங்கள் நல்லாவே கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நிறையாவே படிப்பீங்க இதை பற்றி. இது இருந்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பிழைக்கவே முடியும், ஞாபகம் வச்சுக்கிங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 1, 2, 4, 10, 11, 32, 38, எக்ஸைஸ் 2.1ல 5th, 2.4ல 1, 2, 3, 2.11ல செகண்ட் கொஸ்டின். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 8, 12, 11, 21, 33, 37, எக்ஸசைஸில் 2.3ல 4 and 7, 2.4ல 1 and 4, 2.11ல 3, 2.12ல 5, 9, 8. ஓகேவா? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 12, 26, 27, 36, எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 2.8ல 1, 2, 3, 4, 2.9ல 2, 7, 8, 9, 12, 2.11ல 9 and 10, 2.12ல 5 and 8. ஓகேவா? அடுத்தது சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி திரும்பவும் நான் சொல்கிறேன். பேசிக் அல்ஜிப்ரா நீங்கள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன விஷயத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிங்கிறது கேல்குலஸில் மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், அது மாதிரி நிறைய சாப்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள்ஸ் 3, 4, 12, 22, 34, 43, 15, 21 and 42. எக்ஸைஸ் 3.2ல தேர்ட் கொஸ்டின், 3.4ல 20th கொஸ்டின், 3.6ல செகண்ட் கொஸ்டின், 3.8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 1, 21, 26, 29, 38, 43, 59, 67. ரொம்ப அதிகமாக இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்க கொஸ்டின்ஸும் இதுதான். எக்ஸைஸ் 3.3ல தேர்ட் கொஸ்டின், 3.4ல 17, 21, 3.6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 3.10ல ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸ் 3.3ல ஃபோர்த் கொஸ்டின், 3.4ல 2 and 20, 3.7ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட், 4th ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், 3.5ல 6th கொஸ்டின். அதாவது சைன் ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நேப்பியர் ஃபார்முலாவும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? சாப்டர் 4 வந்து காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம இப்போ தான் முடித்தோம். இதில் எப்போயுமே கேட்குற ஒரு 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கும் அதில் கேட்பாங்க, குவார்டர்லி எக்ஸாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தாண்டி மிச்சிருக்க என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2, 14, 16, 20, 23, 20, 44. எக்ஸைஸ் 4.1ல 16, 4.2ல 10, 4.3ல 2, 22, 24. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 25, 43, 42, அப்புறம் 56. எக்ஸைஸ் 4.1ல 9th கொஸ்டின், 4.2ல 9 and 11, 4.3ல 14 and 25. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 61, 50, 63, 56, 64, 35, 24 and 65. ஓகேவா? ஆர்டர் அங்கே கொஞ்சம் மாறி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் பற்றி அடுக்கி வச்சிருக்கேன். நான் அவ்வளோதான். 4.3ல 14 and 15, 4.4ல 149, 4.2ல 18. ஓகேவா? அடுத்தது சாப்டர் 5ல பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் தியரம் அண்ட் சீக்வன்ஸ் சீரிஸ். இதுதான் வந்து இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாப்டர். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் நிறைய பசங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஞ்சம் கம்மி தான். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 14, 17, 11, 24. 5.2ல செகண்ட் கொஸ்டின், 5.1ல தேர்ட் கொஸ்டின். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் 12, 19, 24, 25. எக்ஸைஸ் 5.1ல 7, 8, 9, 24. 5.2ல 7th கொஸ்டின், 5.4ல செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 5.25. எக்ஸைஸ் வந்து 5.4ல 3, 4, 8, 9. ஓகேவா? அந்த லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 வந்து 2D அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய சாப்டர்.
இதே நான் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ண நினைக்காதீங்க. 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்ட் 2னே வச்சு கொடுத்துருக்காங்க. 12th 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்ட் 1 இங்கே வந்து 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்ட் 2 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வரும். ஓகேவா? அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க படிக்கணுமா வேணாமாங்கிறத. இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 16 and 19, எக்ஸசைஸ் 6.1 தேர்ட் கொஸ்டின், 6.2 9th கொஸ்டின். 3 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 19 and 32, எக்ஸசைஸ் 6.2 9th கொஸ்டின், 6.4 8th கொஸ்டின். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 3, 36, 38, எக்ஸசைஸ் 6.2 5th கொஸ்டின், 6.3 8th கொஸ்டின், 6.4 4, 9, 18 and 12. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. இதுக்கான PDF லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், அதை எடுத்துக்கங்க. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து புக்கில் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது மூலியமாக நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே படித்து அட்லீஸ்ட் ஒரு தடையாவது போட்டு பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை போட்டிருக்கேன், எனக்கு அதுக்கான ஆன்சர் பக்காவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தாலே 90க்கு 70 கன்ஃபார்ம் வாங்கிடலாம். ஓகேவா? 70+ அப்படிங்கிறது 90க்கு 90 கூட வாங்கலாம். அது நீங்கள் எந்த அளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் கண்டிப்பாக 1-2 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி 90க்கு 90 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லா தடவையும் கான்செப்ட் தரவாக தான் படிச்சாகணும். மினிமம் 70 எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் தரவா பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பாருங்கள். ஸோ இதோட நீங்கள் இதில் எந்த கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பை.